தமிழ்நாட்டு மக்கள் போற்றக்கூடிய வகையிலே அவருடைய ஆட்சி அமைந்திருக்கும் என்பதில் எனக்கெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் காலம் சூழ்நிலை அவரை அழைத்து சென்று விட்டது. அதுக்கு இதுக்கு மேல எனக்கு வார்த்தை வரல பேசுறதுக்கு. என்ன பேசுறது? தேமுதிக தலைவர் விஜயகாந்தனுடைய அந்த அரசியல் தொடக்கம், அவர் களத்துல இறங்கி அரசியல் கட்சி தொடங்கினதிலிருந்து அவரோடு சேர்ந்து பயணித்த ஒரு நபராக நீங்க இருக்கிறீங்க. அவருடைய அந்த நோக்கம் அப்படிங்கிறது, ஒரு கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் என்பது ரொம்ப அந்த ஸ்கிராச்ல இருந்து என்னவா இருந்தது அவருடைய? அதான் சார், அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து அவர் சினிமாவில் என்னென்ன கருத்துக்களை புகுத்திட்டு வந்தாரோ அது எல்லாம் அந்த நோக்கத்தோடு தான் அவர் கட்சிக்குள்ளே வந்தார். வேறு எந்த மாதிரியான தவறான சிந்தனைகளோ அல்லது தவறான நோக்கமோ அல்லது வேறொரு ஆதாயத்துக்காகவோ அவர் அரசியல் கட்சியை துவக்கல. அது ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். 2006 அவர் தொடர்ந்து எங்களுக்கு தெரிஞ்சு சார், கிட்டத்தட்ட அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னது எங்களை போன்ற ரசிகர்கள் தான். ஏன்னா அவர் மக்களுக்காக ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே மக்களை சார்ந்து, மக்கள் நலம் சார்ந்துதான் இருக்கும். அவரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஹீரோஸும் அதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி இஷ்யூஸா இருக்கட்டும், அல்லது அவர் சார்ந்திருந்த நடிகர் சங்கமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல் ஆளா எழுந்து குரல் கொடுக்கிறவர் அவராக இருப்பாரு. குரல் கொடுக்கறதோடு விட மாட்டார். தன்னுடைய எங்களை போன்ற ரசிகர்கள் அழைத்து அதற்கான ஒரு உண்ணாவிரத போராட்டமோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது ஒரு பேரணியோ, அதாவது அரசியல் இல்லாமல் அதே சமயத்தில் தன்னுடைய அந்த மக்களுக்காக தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதற்காக அவர் போராடிய ஒரு தலைவர். அதெல்லாம் தான் அவரை அரசியலுக்குள்ள கொண்டு வர வச்சதுக்கு காரணமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான். அவர் அரசியலுக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு அதுக்கு நாங்களும் அவர் கூட இருந்து அவருக்கு கொஞ்சம் புஷ் பண்ணணும். அது உண்மை. அதுல ரசிகர்களுடைய புஷ் பண்ணதுனாலதான் அவர் அரசியலுக்குள்ள வந்தாரு. ஆனா வந்ததுக்கு பிறகும் அவர் அதே மனநிலையில இருக்காரு. அதாவது நம்ம வந்துட்டோம், நம்மளால மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், இது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருந்தது. வேற எந்த விதமான எண்ணமும் ஒரு மனசுல இல்லை எப்பொழுதும்.